ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852ல ஆரம்பிச்சு நம்மளுடைய லீடர்ஸ் வந்து நம்மளோட ஃப்ரீடம்காக என்னென்ன முயற்சிகள் எடுத்தாங்கன்றத பார்த்தோம். ஸோ நம்ம இந்த பார்ட் 2ல வந்து ஸ்வதேசி மூமெண்ட்ல இருந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்ல இருக்கிறது பார்த்துடலாம். Tamil Nadu was then part of Madras Presidency, which included large parts of the present-day states of Andhra Pradesh, coastal districts, and Rayalaseema, Karnataka, Bengaluru, Bellary, South Canara, Kerala, Malabar, and even Odisha, Ganjam. So, மெட்ராஸ் பிரசிடென்சில வந்து தமிழ்நாடும் ஒரு பார்ட்டு. இப்போ இருக்க என்னென்ன ஸ்டேட்ஸ் வந்து அப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சில இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்றத தான் குடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேஷ்ல வந்து கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸும், ரயலாசீமாவும், கர்நாடகால, அதுக்கப்புறம் கேரளால, ஒடிசால இந்த இந்த மாரி ஸ்டேட்ஸ்ல வந்து எந்தெந்த பார்ட்ஸ் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சில வந்து இன்க்ளூட் ஆயிருக்குன்றத குடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஸ்வதேசி மூவ்மெண்ட். The partition of Bengal 1905 led to the Swadesi movement and changed the course of the struggle for freedom. In various parts of India, especially Bengal, Punjab, and Maharashtra, popular leaders emerged. They implemented the program of the Calcutta Congress, which called upon the nation to promote Swadeshi enterprise, boycott foreign goods, and promote national education. ஸோ வந்து 1905ல வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து நடக்குது. இதோட தாக்கமா என்ன ஆகுதுன்னா, ஸ்வதேசி மூவ்மெண்ட்ன்றத வந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட சுதந்திரத்துக்காக போராடுறதுக்கான வழிமுறையே வந்து மாத்துறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின்ல இருந்து அதாவது ஆங்கிலேயர்கள் கொண்டு வர குட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபினிஷ்டு குட்ஸ், அதுக்கப்புறம் அவங்க நம்ம நாட்ல வந்து விக்கிறதுக்கு எடுத்துட்டு வருவாங்க இல்லையா பொருட்கள். அதெல்லாம் வந்து பாய்காட் பண்றாங்க, தவிர்க்கிறாங்க. இத நாங்க வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்கிறாங்க. அதே மாரி நெறைய பெங்கால், பஞ்சாப், மகாராஷ்டிரா இந்த மாரி மாநிலங்கள்ல இருந்தும் வந்து பாப்புலர் லீடர்ஸ் வந்து இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட்ல வந்து கலந்துக்கிறாங்க. கல்கட்டா காங்கிரஸ்ன்னு வந்து ஒரு புரோகிராம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதுல தான் வந்து நம்மளோட ஸ்வதேசி என்டர்பிரைஸ வந்து ப்ரமோட் பண்றாங்க. அப்புறம் வந்து நேஷனல் எஜுகேஷன வந்து ப்ரமோட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் குட்ஸ வந்து நம்ம வந்து பாய்காட் பண்ணணும். அத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவையும் வந்து அந்த கல்கட்டா காங்கிரஸ்ல தான் வந்து எடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட்டோடைய அ பிரதிபலிப்பு, அவங்களுக்கு அந்த அதுக்கான ஆதரவு வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எப்படி போச்சு அப்படின்றத பார்க்கலாம். வி.ஓ. சிதம்பரனார், வி. சக்கராயர், சுப்பிரமணிய பாரதி, and Surendranath Arya were some of the prominent leaders in Tamil Nadu. Public meetings attended by the thousands of people were organized in various parts of Tamil Nadu. Tamil was used on the public platform for the first time to mobilize the people. Subramanya Bharati's patriotic songs were especially important in stirring patriotic emotions. Many journals were started to propagate Swadesi idols. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, வி.ஓ. சிதம்பரனார், வி. சக்ராயர், சுப்பிரமணிய பாரதி, அதுக்கப்புறம் சுரேந்திரநாத் ஆர்யா இவங்கலாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ப்ராமினன்ட் லீடர்ஸ். அவங்க வந்து ஸ்வதேசி மூவ்மெண்ட்ட வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெறைய பப்ளிக் மீட்டிங்ஸ ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள திரட்டி நெறைய பப்ளிக் மீட்டிங்ஸ வந்து ஹெல்ப் பண்றாங்க. அப்புறம் வந்து தமிழ் வந்து முதல் முறையா வந்து மக்களுக்கு தங்களோட கருத்துக்கள எடுத்துரைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சுப்பிரமணிய பாரதி வந்து என்ன ஆகுதுன்னா, அவரோட பாட்டு மூலியமா வந்து புரட்சிகரமான வரிகள் மூலியமா வந்து நமக்கு சுதந்திரம் வேணுன்றத வந்து மக்கள் கிட்ட வந்து எடுத்துட்டு போய் சேர்த்தாரு. நெறைய ஜர்னல்ஸ் அதாவது பத்திரிகைகள்லாம் வந்து ஸ்வதேசின்ற பத்திரிகையெல்லாம் ஆரம்பிச்சாங்க இல்லையா? அது மூலியமா நான் உங்களுடைய சுதந்திர உணர்வ வந்து எல்லா மக்கள்கிட்டயும் வந்து சேர்த்தாங்க. ஸ்வதேசமித்ரன் அண்ட் இந்தியா வேர் த ப்ராமினன்ட் ஜர்னல்ஸ். ஸோ ஏற்கனவே ஆரம்பிச்ச அந்த ஸ்வதேசமித்ரன் இந்தியான்ற நியூஸ் பேப்பர்லாம் ஆரம்பிச்சாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு அந்த பத்திரிகையில வந்து கருத்துக்கள வெளிப்படுத்துறதுக்கு தலைவர்களுக்கு வந்து உதவியா இருந்தது. The extremist leader Bipin Chandra Pal toured Madras and delivered lectures which inspired the youth. Students and youth participated widely in the Swadesi movement. ஸோ வந்து பிபின் சந்திர பால்ன்றவரு மெட்ராஸை சுத்தி நிறைய ஒரு பயணம் மாதிரி மேற்கொண்டு அவரோட கருத்துக்களை வந்து சுதந்திரத்துக்கான கருத்துக்களை வந்து நிறைய இளைஞர்களோட மனசுல வந்து பதிச்சாரு. நிறைய இளைஞர்கள் வந்து இந்த ஸ்வதேசி மூமெண்ட்ல வந்து கலந்துக்கிட்டாங்க.
Swadeshi Team Navigation Company. One of the most enterprising acts in pursuance of Swadeshi was the launching of the Swadeshi Steam Navigation Company at Thoothukudi by V.O. Chidambaram. He purchased two ships, Gallia and Lavo, and plied them between தூத்துக்குடி அண்ட் கொலம்போ. ஸோ இந்த ஸ்வதேசி மூமெண்ட் ஆரம்பிச்சதோடைய இன்னொரு தாக்கம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்றத வந்து தூத்துக்குடியில யார் ஆரம்பிக்கிறாங்கன்னா, வி.ஓ. சிதம்பரனார் அப்படின்ற அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து 2 கப்பல்கள வந்து வாங்குறாரு. கலியா அண்ட் லாவோன்ற 2 கப்பல்கள வாங்கி தூத்துக்குடியிலருந்து கொலம்போக்கு வந்து பயணம் வந்து மேற்கொள்றதுக்கு வந்து விடுறாரு. Tirunelveli Uprising. VOC joined with Subramania Siva in organizing the mill workers in Thoothukudi and Tirunelveli. In 1908, he led a strike in the European-owned coral mills. It coincided with the release of Bipin Chandra Pal. ஸோ வந்து விஓசி வந்து என்ன ஆகுதுன்னா, சுப்பிரமணிய சிவா கூட சேர்ந்து தூத்துக்குடியிலயும், திருநெல்வேலியிலயும் இருக்க மில் ஒர்க்கர்ஸ வந்து ஆர்கனைஸ் பண்ற ஒரு செயல்ல வந்து இறங்குறாரு. அதன் மூலியமா என்ன ஆகுதுன்னா, 1808ல வந்து யூரோப்பியன் ஓன் கோரல் மில்ஸ், அதாவது யூரோப்பியர்களுக்கு வந்து அவங்க வந்து நடத்துற மில்லுல வந்து வேலை செய்ற தொழிலாளர்கள வந்து அ ஸ்ட்ரைக் பண்ற வைக்கிறாங்க. இது நடந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, பிபின் சந்திர பால் வந்து சிறையில இருந்து விடுவிக்கப்படுறாரு. VOC and Subramania Siva, who organized a public meeting to celebrate the release of Bipin, were arrested. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, பிபின் சந்திர பால் வந்து விடுவிக்கப்படுறாரு சிறையில இருந்து. இதை கொண்டாடுற விதமா என்ன பண்றாங்க, விஓசியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி அவர் வந்து வெளியானதை வந்து சிறையிலேருந்து வெளியானதை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அந்த கூட்டத்தை கூட்டினதுனால விஓசியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து கைது செய்யப்படுறாங்க. The two leaders were charged with sedition and sentenced to rigorous imprisonment. Initially, VOC was given a draconian sentence of 2 life imprisonments. The news of the arrest sparked riots in Tirunelveli, leading to the burning down of the police station, court buildings and municipal office. ஸோ இவங்க ரெண்டு தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்கன்ற நியூஸ் வந்து அப்படியே பரவ ஆரம்பிக்குது. விஓசி வந்து 2 ஆயுள் காலம் வந்து சிறையில் இடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்கள சிறை பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் பரவ ஆரம்பிச்சதுனால என்ன பண்றாங்க, திருநெல்வேலியில இருந்த இவங்களுடைய ஆ எப்படி தொண்டர்கள் சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் எரிக்கிறது, கோர்ட் பில்டிங்ஸ், முனிசிபல் ஆஃபீஸ் எல்லாம் எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, 4 போலீஸும் வந்து ச இறக்குறாங்க, இறந்து போறாங்க. VOC was treated harshly in prison and was made to pull the heavy oil press. ஸோ இவர வந்து ரொம்ப கடுமையா வந்து தண்டிக்கிறாங்க சிறையில. அவர வந்து செக்கிழுக்க வைக்கிறாங்க. ஸோ இதுதான் செக்கிழுத்தா விஓசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். சிறையில வந்து செக்கிழுக்கிறாரு. To avoid imprisonment, Subramania Bharati moved to Pondicherry, which was under French rule. Bharati's example was followed by many other nationalists such as Aurobindo Ghosh and V.V. Subramaniar. ஸோ இந்த சுப்பிரமணிய சிவாவையும், விஓசியும் சிறையில புடிச்சுட்டாங்க இல்லையா? இந்த நியூஸ் கேள்விப்பட்ட சுப்பிரமணிய பாரதி என்ன பண்றாருன்னா, நம்ம இப்ப வந்து வெளியில இருந்தோம்னா, நம்மளையும் வந்து புடிச்சு ஜெயில்ல போட்டுருவாங்க அப்படின்ட்டு என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு எதிரா இருக்க பிரெஞ்ச் ரூலுக்கு அடியில வந்து பாண்டிச்சேரி இருக்கும் இல்லையா? பிரெஞ்ச் ரூலுக்கு கீழ தான் அந்த பாண்டிச்சேரி இருந்தது அப்போ. அங்க போயிட்டாரு. அங்க வந்து இவங்களால வந்து கேப்சர் பண்ண முடியாது இல்லையா? சிறைப்பிடிக்க முடியாது இல்லையா? இவங்களால. ஸோ அங்க போயிட்டு அவருடைய அ என்ன சொல்றது? அவரோட எ தா தாட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீடம்க்கான தாட்ஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிரெஞ்ச் ரூலுக்கு கீழ இருக்க பாண்டிச்சேரிக்கு போயிடுறாரு. ஸோ இவர ஃபாலோ பண்ணி இன்னும் 2 பேர் ஆரோபிந்தோ கோஷ் அப்புறம் வி.வி. சுப்பிரமணியரும் என்ன பண்றாங்கன்னா, இவரோட ஐடியாவ ஃபாலோ பண்ணி பாண்டிச்சேரிக்கு போறாங்க. நெக்ஸ்ட் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் இன் தமிழ்நாடு. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல சுதந்திரத்துக்கான அ வாங்குறதுக்கான என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். பாண்டிச்சேரி provided a safe haven for the revolutionaries. Many of these revolutionaries in Tamil Nadu were introduced and trained in revolutionary activities at India House in London and in Paris. MPT Acharya, V.V. Subramanianar and T.S.S. Rajan were prominent among them. Revolutionary literature was distributed by them
in Madras through Pondicherry. Radical papers such as India, Vijaya, and Suryodayam came out of Pondicherry. ஸோ வந்து இந்த பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெஞ்சுக்கு கீழ இருக்கிறதுனால, ஃப்ரெஞ்ச் வந்து ஆங்கிலேயர்களுக்கு இது இல்லையா? அப்போஸ் மாரி. அவங்க 2 பேரும் ஒரு எதிரி நாடுகள் மாரி. ஸோ அவங்களுக்கு கீழ பாண்டிச்சேரிக்கு கீழ இருக்கும்போது, இவங்களால அங்க வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்ற தைரியத்துல, நெறைய தலைவர்கள் என்ன ஆச்சுன்னா, பாண்டிச்சேரியில போய் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து ஒரு பாண்டிச்சேரி வந்து ஒரு சேஃப் பிளேஸ் மாரி இருந்தது, நெறைய பேருக்கு. ஸோ அங்க பாண்டிச்சேரியில இருந்து இவங்களுடைய தாட்ஸு இவங்க வந்து சுதந்திரத்துக்காகன்னு என்னென்ன செயல்லாம் செய்றாங்களோ, அதெல்லாம் பாண்டிச்சேரியில இருந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ நெறைய ரெவல்யூஷனரீஸ் வந்து தமிழ்நாட்டுல இருந்து என்ன பண்ணாங்கன்னா, ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆ இந்தியன் ஹவுஸ் அப்படின்ற ஆக்டிவிட்டீஸ் மூலியமா. ஸோ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுல கலந்துக்கிட்டது எம்பிடி ஆச்சார்யா, வி.வி. சுப்பிரமணியனார் அண்ட் டி.எஸ்.எஸ். ராஜன் இவங்கலாம் வந்து அந்த இந்தியா ஹவுஸ் அப்படின்ற ஒரு இத வந்து ஒரு கூட்டத்த கூட்டி அவங்கள வந்து தலைவர்கள வந்து தயார் பண்ணாங்க. மக்கள வந்து தயார் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பாண்டிச்சேரியிலருந்து மெட்ராஸ்க்கு வந்து இது வந்தது. நம்மளோட சுதந்திரத்துக்கு எப்படி வாங்கலாம்? என்னென்ன பண்ணலாம்? அப்படின்ற கருத்துக்கள வெளிப்படுத்துற இது வந்தது. நியூஸ் பேப்பர்ஸ் வந்தது. நாளிதழ்கள் வந்தது. என்னென்னன்னா, இந்தியா, விஜயா அண்ட் சூரியோதயம் அப்படின்ற ரேடிக்கல் பேப்பர்ஸ் வந்து பாண்டிச்சேரியிலருந்து மெட்ராஸ்க்கு வந்தது. Ash murder. In 1904, Neelakanta Brahmachari and others started Bharata Mata Society, a secret society. ஸோ வந்து 1904ல நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்றவரு என்ன ஸ்டார்ட் பண்றாருன்னா, பாரத மாதா சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 எப்படி சொல்றது? ஒரு சீக்ரெட்டான சொசைட்டிய வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நெறைய பேருக்கு பிரபலம் ஆகாது. இதோட தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு அநியாயம் பண்ற பிரிட்டிஷ் ஆஃபீசர்ஸ வந்து நம்ம கொன்னு, மர்டர் பண்ணி நம்மளுடைய எதிர்ப்ப வந்து அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றது தான் இதோடைய நோக்கமா இருந்தது. The objective was to kill British officials and thereby kindle patriotic fervor among the people. சொன்னேன் இல்லையா? ஸோ நம்மளோட எதிர்ப்ப வந்து நம்ம எவ்வளோ கத்தி பார்த்துட்டோம், கெஞ்சி பார்த்துட்டோம், போராடி பார்த்துட்டோம், உண்ணாவிரதம் இந்த மாரி நெறைய இருந்து பார்த்துட்டோம். இன்னும் நம்மளோட எதிர்ப்ப வந்து எப்படி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1904ல ஆ நீலகண்டம்ன்றவரு என்னன்னு ஆரம்பிக்கிறாருன்னா, பாரத மா ஒரு சீக்ரெட் சொசைட்டி ஆரம்பிச்சு, பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ வந்து நம்ம கொன்னு நம்மளுடைய எதிர்ப்ப வந்து தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு பண்றாரு. வாஞ்சிநாதன் ஆஃப் செங்கோட்டை வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை திஸ் ஆர்கனைசேஷன். On 17 June 1911, he shot dead Robert W.D.E. Ash, கலெக்டர் ஆஃப் திருநெல்வேலி இன் மணியாச்சி ஜங்ஷன். ஸோ வாஞ்சிநாதன், செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன்றவரும் வந்து இந்த ஆர்கனைசேஷன்ல ஒருத்தர். ஸோ இந்த ஐடியாவால அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி என்ன பண்றாருன்னா, 1911ல வந்து ஜூன் 17ல வந்து ராபர்ட் டபிள்யூ.டி.இ. ஆஷி அப்படின்றவர் வந்து திருநெல்வேலி அப்போ வந்து மணியாச்சி ஜங்ஷன்ல வந்து திருநெல்வேலி கலெக்டர வந்து சுட்டு கொலை பண்ணிடுறாரு. அவரும் வந்து அவர சுட்டு கொலை பண்ணிட்டு, அவரும் தன்னையே தானே வந்து சுட்டு செத்துடுறாரு. நெக்ஸ்ட் ஆனி பெசன்ட் அண்ட் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஹோம் ரூல் மூவ்மெண்ட்னா வந்து தன்னாட்சி. ஸோ நமக்கான ஆட்சி முறைய வந்து உருவாக்கி, நமக்கான தேவைகள வந்து எதிரொலிக்கிறது, எடுத்து வைக்கிறது. While the extremists and revolutionaries were suppressed with an iron hand, the moderates hoped for some constitutional reforms. However, they were disappointed with the Minto Morley reforms as it did not provide for responsible government. ஸோ வந்து ரொம்ப புரட்சிகரமா இருக்கிறவங்க ரெவல்யூஷனரிஸ் இவங்கலாம் வந்து இரும்பு கரம் கொண்டு கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாடரேட்ஸ்லாம் என்ன ஆயிடுதுன்னா, ஓகே நம்ம வந்து இந்த சுதந்திரத்த வந்து ஒரு ஆ கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் அதாவது வந்து சட்ட ரீதியா வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஆனாலுமே அவங்களுக்குமே வந்து டிசப்பாயின்ட்மென்ட் தான். அதாவது மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம ஒரு ரிஃபார்ம் மாரி குடுக்குறாங்க. அதுல வந்து கொஞ்சம் கூட வந்து இந்தியர்களுக்கான ஒரு ஆ எந்த ஒரு அவங்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால அந்த இடத்துல அவங்க வந்து டிசப்பாயின்ட்மென்ட் ஆகுறாங்க. ஸோ thus when the national movement was in its ebb, Annie Besant, an Irish lady and the leader of the Theosophical Society, proposed the Home Rule movement on the model of Irish Home Rule League. ஸோ இந்த ஐரிஷ் ஹோம் ரூல் லீக் அது வந்து ஐரிஷ்ல இருக்கு. ஹோம் ரூல் லீக்ன்றது தன்னாட்சி
அமைப்பு அப்படின்றது திட்டம்ன்றது. அத வந்து மாடலா கொண்டு என்ன பண்றாங்கன்னா, ஆனி பெசன்ட்ன்றவங்க மெட்ராஸ்ல வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ன்றது வந்து கொண்டு வராங்க. She started Home Rule League in 1916 and carried forward the demand for home rule all over India. ஸோ 1916ல வந்து இவங்க ஆரம்பிச்சு, ஆல் ஓவர் இந்தியாலயும் வந்து இந்த ஹோம் ரூல் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிமாண்ட வந்து முன்மொழியறாங்க. ஜி.எஸ். அருந்தேல், பி.பி. வாத்யா and சி.பி. ராமசுவாமி assisted her in this campaign. They demanded home rule with only a nominal alliance to British crown. She started the newspapers New India and Commonweal to carry forward her agenda. ஸோ வந்து இந்த ஆனி பெசன்ட் கூட ஜி.எஸ். அருந்தேல், பி.பி. வாதியா அண்ட் சி.பி. ராமசுவாமி இவங்கலாம் வந்து அவங்களோட அந்த கேம்பெயின் பண்றாங்க இல்லையா? ஆல் ஓவர் இந்தியாலயும் வந்து ஹோம் ரூல் வேணுன்ட்டு. அவங்களுக்கு வந்து அந்த கேம்பெயின்க்கு வந்து அசிஸ்ட் பண்றவங்க, ஹெல்ப் பண்றவங்க இவங்கலாம். அவங்க வந்து இந்த பிரிட்டிஷோட வந்து எதிர்த்துலாம் வந்து இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது பண்ணல. ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு சுமூகமான முறையில தான் வந்து இத கொண்டு போறாங்க. அவங்க வந்து நியூஸ் பேப்பர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. நியூ இந்தியா, அப்புறம் காமன்வீல் அப்படின்ற நியூஸ் பேப்பர்ஸ் ஆரம்பிச்சு, அவங்களோட கருத்துக்கள வந்து முன்மொழிஞ்சு கொண்டு போறாங்க. ஷி ரிமார்க்ட், "பெட்டர் புல்லாக் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தென் அ ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன்." அத நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இத சொல்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆனி பெசன்ட். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆ அடிமையா இருந்து சொகுசு ரயில்ல போறத விடைய, சுதந்திரமா வந்து மாட்டு வண்டியில போறதே வந்து எங்களுக்கு பெருமை அப்படின்றத தான் சொல்றாங்க. Under the Press Act of 1910, Annie Besant was asked to pay hefty amount as a security. She wrote two books, How India Wrought for Freedom and India, A Nation and a Pamphlet on Self-Government. ஸோ இந்த மாதிரி 2 புத்தகங்கள வந்து சுதந்திர தாக்கமா வந்து எழுதியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த புக்ஸ் வந்து எழுதினவர் வந்து ஆனி பெசன்ட். அப்புறம் 1910ல வந்து ஆனி பெசன்ட் வந்து ஒரு ஒரு அமௌண்ட் வந்து பிரஸ் ஆக்ட் ஆஃப் 1910ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அமௌண்ட்ட வந்து செக்யூரிட்டி காரணமா வந்து பே பண்ண சொல்றாங்க. நெக்ஸ்ட் நான் பிராமின் மூவ்மெண்ட் அண்ட் த சேலஞ்ச் டூ காங்கிரஸ். ஸோ இதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க் யூ.